இந்த வீடியோவில் மணி சீரிஸ் 4 பார்க்குறோம். 1, 2, 3 ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம்மை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெற்றிக்கான பாதைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க, நான் கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம்மை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பேசிவ் இன்கம்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு பேசிவ் இன்கம் பற்றி தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசிவ் இன்கமுடைய வெரைட்டி என்னென்னு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மணி அதை எப்படி க்ரோத் பண்ணுறது, இல்லை அந்த பேசிவ் இன்கம்மை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணி எடுக்கிறது. பட் பேசிவ் இன்கம்ங்கிறது ஒன்ஸ் அந்த இன்கம்மை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு மாதமோ இல்லை வருஷமோ ஒரு இன்கம் வரும். ஸோ அதுதான் அந்த பேசிவ் இன்கம். ஸோ இது எந்த மாதிரியான பேசிவ் இன்கம் எல்லாம் இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக் இருக்கும், சரிங்களா? மந்த்லி ரெண்டல் இன்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் எஃப்டியில் போட்டு வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இபுக் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரக்கூடியதான் இந்த பேசிவ் இன்கம். ஸோ பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு மாதமே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேசிவ் இன்கம் மூலிமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிவ் இன்கம் கண்டிப்பாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி நம்ம அதை மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ அது எந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக இருக்கலாம், சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலாம், டிவிடெண்ட்டாக இருக்கலாம். இல்லை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பேங்க்கில் பே பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மந்த்லியோ இல்லை இயர்லி ஒன்ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகலாம். ஸோ இது எல்லாமே பேசிவ் இன்கம், மந்த்லி நம்மளுடைய பேங்க்கில் ஆட் ஆகக்கூடியது. ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் இன்கம் மட்டும்தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாவில் இருக்கக்கூடிய மணியை எங்கே சேவ் பண்ணி வைக்கணும், எப்படி சேவ் பண்ணி வச்சா நம்மளுக்கு அந்த பேசிவ் இன்கம் கண்டிப்பாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படி ரெண்டுமே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே பேசிவ் இன்கம் தான், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிவிடெண்ட் வாங்கணும் அப்படின்னா நல்ல கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டாக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இயர்லி அவங்க 2 to 4 டைம்ஸ், அதாவது வருஷத்துக்கு 2 to 4 டைம் உங்களுக்கு டிவிடெண்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸுமே உங்களுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 12-20% வரைக்குமே உங்களுடைய டிவிடெண்ட் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஓசி அப்படிங்கிற ஒரு ஷேர் இப்போ ஒரு 120 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுங்களேன். 120 ரூபாய்க்கு வாங்கினேன்னா வருஷத்துக்கு 4 டைம் உங்களுக்கு டிவிடெண்ட்டாகவே கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 20 ரூபா பக்கமே வருஷம் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு 120 ரூபா தான் இருக்கும். பட் இயர்லி உங்களுக்கு 20 ரூபா அப்படிங்கிற டிவிடெண்ட் வந்துடும். ஸோ இது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இடம் இருக்குது, நான் ஒரு கடையை கட்டி விட்றேன் அப்படின்னாலும், ஷாப்ஸை கட்டி விட்டிங்கனாலும் அதிலிருந்து மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே நீங்கள் ஒரு ஹவுஸை கட்டி விட்டிங்கனாலும் ஹவுஸிலிருந்து மந்த்லி ரெண்டல் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ இது எவ்வளவு உங்களுக்கு பேசிவ் இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20% உங்களுக்கு 30% வரைக்குமே, 25-30% வரைக்குமே இன்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ ஷாப்ஸு, ஹவுஸு, லேண்டு ஓனா நீங்கள் ரெண்டலுக்கு விடலாம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா. வேறு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, என்னால் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் இபுக் கண்டென்ட் எழுதலாம். எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் ஆன்லைன் கோர்ஸை க்ரியேட் பண்ணி அதை செல்ல ஆன்லைனில் விட்டுட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா, ஸோ அதன் மூலயமா எவ்ரி மந்த்துமே உங்களுக்கு யாரெல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாமே இபுக் வாங்குறாங்களோ, ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் வரும். பட் ஒரு டைம் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் செல் பண்ணலாம், இபுக்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணும். இது இல்லாமல் வேறு என்ன எல்லாமே பேசிவ் இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது
மூலியமாக உங்களுக்கு இன்கம் வர மாதிரி இருக்கும். ராயல்ட்டிஸ்லேருந்து பேசிவ் இன்கம் வரும். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்லேருந்து பேசிவ் இன்கம் வரும். ஆட்டோமேட்டட் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு லைக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.